ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு புதன்கிழமை நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,152 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25,099 கிட்டத்தட்ட 25,100. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,013. தேர்ட் சப்போர்ட் 24,980. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டிக்கு 25,238 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,291. செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,377. தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,411 அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல இருக்க போகுது அப்படின்னா எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,238க்கும் 25,152க்கும் இன்பிட்வீன்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான், அது கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கு இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவலுக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பத்திரம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம். இந்த பேட்டர்னை பாருங்க, இது ஒரு டபுள் பாட்டம். இதை பிரேக் அவுட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ரீட்ரஸ் பண்ணி நிற்கிது. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,889 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் வந்து வீக் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 56,745. செகண்ட் சப்போர்ட் 56,655. தேர்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 56,511. இப்போ மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 57,124 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் வந்து பாசிட்டிவ் நோட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 57,266. செகண்ட் ரெசிஸ்டன் 57,356. தேர்ட் ரெசிஸ்டன் 57,500. இது வந்து அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ கன்சால்டேஷன் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ரேஞ்சு பொறுத்தளவுக்கு 56,889க்கும் 57,124க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட்டு நோ ட்ரேடிங் ஏரியான்றதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பத்திரம், சரி ஃபின் நிஃப்டி பத்திரம். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது ஒரு பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்காங்க. இதை பற்றி இந்த பேட்டர்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்டை ஹெட்னு சொல்கிறேன். கிட்டத்தட்ட வந்து இது இந்த இடத்துல வந்து லெஃப்ட் ஷோல்டர் வச்சிருக்கு, கீழே வந்து ஹெட் வச்சிருக்கு. இப்போ ரைட்டு ஷோல்டர் இன்னைக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு 26,980 அப்படின்றத நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஃபின் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன் 27,044. செகண்ட் ரெசிஸ்டன் 27,083. தேர்ட் ரெசிஸ்டன் 27,147. இப்போ மார்க்கெட் வந்து டவுன் சைடு போக போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ரைட்டு ஷோல்டரோட லோ, அதாவது கிட்டத்தட்ட 26,877 நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,813. செகண்ட் சப்போர்ட் 26,774. தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,710. இதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த மார்க்கெட் வந்து நோ ட்ரேடிங் ஏரியான்றது பார்க்கும்போது கன்சால்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு 26,877க்கும் 26,980க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நோ ட்ரேடிங் ஏரியான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% ஒர்க் ஆகுன்றது நம்ம வந்து கேரண்டி சொல்ல முடியாது. இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்குன்றதை உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் கோர்சஸ் ஆப்ஷன்ஸ் பையிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். லைவ் கிளாஸஸ்க்கு அட்டன் பண்ணுறதுக்கான விருப்பம் இருக்கிற நம்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறதுல நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ நம்பா.